நிறைய பேருக்கு இந்த பொடுகு தொல்லை பிரச்சனை இருக்கும். அதை சீக்கிரம் சரி பண்றதுக்கு ஒரு அற்புதமான டிப்ஸ் இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தலையில பொடுகு பாதிப்பு ஏற்பட்டா முடி உதிர்வு பிரச்சனை அதிகரிக்கும். மழை, வெயில், குளிர் அப்படின்னு எல்லா பருவ காலங்களிலுமே பார்த்தீங்கன்னா பொடுகு பிரச்சனையை நாம சந்திக்கிறோம். குறிப்பா குளிர்காலத்துல கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பொடுகு பாதிப்பு ஏற்படுது. இயற்கை வழிமுறைகள் மூலம் இந்த பொடுகு தொல்லையை நாம கட்டுப்படுத்தலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர் ஒரு 4 டீஸ்பூனு, வெந்தய விதை 2 டீஸ்பூனு, பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூனு, கற்றாழை ஜெல் 1 டீஸ்பூன். இது 4 எடுத்துக்காங்க. முதல்ல பசும்பால்ல தயிர் செஞ்சு வச்சுக்கணும். பிறகு வெந்தயத்தை வாணல்ல போட்டு நல்லா வறுத்து மிக்சர்ல போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்காங்க. இந்த வெந்தய பவுடரை தயிர்ல போட்டு நல்லா மிக்ஸ் செஞ்சுக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கற்றாழை மடல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷான ஜெல் எடுத்து அந்த தயிர்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது சமையல் சோடா இருக்குல்ல, அதுதான் தயிர்ல போட்டு நல்லா மிக்ஸ் செஞ்சு தலையோட ஸ்கால்ப்ல படும்போது அந்த மாதிரி நல்லா தடவிக்காங்க. 1 மணி நேரம் கழிச்சு மைல்டு ஷாம்பு பயன்படுத்தி நல்லா தலைமுடியை நல்லா அலசிக்கங்க. இந்த முறையை தொடர்ந்து முயற்சி செஞ்சு வந்தீங்கன்னா தலையில பொடுகு வராம இருக்கும். மேலும் இன்னொரு டிப்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயிர் ஒரு 4 டீஸ்பூனு, அதே மாதிரி வேப்பிலை சாறு 2 டீஸ்பூன். இது 2 மட்டும் எடுத்துக்காங்க. முதல்ல இந்த 2 கொத்து வேப்பிலைய நல்லா மிக்சியில போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி சாறு எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்துல 4 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அரைச்ச வேப்பிலை சாரை அந்த தயிரில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க. இந்த ஹேர் பேக்கை தலையில ஸ்கால்ப்ல படும் மாதிரி அப்ளை செஞ்சு சிறிது நேரம் உலர விடுங்க. பிறகு குளிர்ந்த நீர்ல தலைமுடியை அலசி சுத்தம் செஞ்சுக்காங்க. இதை தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னாலும் பொடுகு பாதிப்பு முழுமையா நீங்கி போயிடும். அடுத்து இன்னொரு டிப்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல மாவு 2 டீஸ்பூனு, நெல்லிக்காய் பொடி 1 டீஸ்பூனு, வெந்தய பொடி 1 டீஸ்பூனு, தயிர் ஒரு 3 டீஸ்பூன். இந்த அளவுக்கு எடுத்துக்காங்க. ஒரு கிண்ணத்துல 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் பொடி, வெந்தய பொடியை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியா அதில் ஒரு 3 அல்லது 4 டீஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி கலக்கிக்காங்க. இதை தலை முழுவதும் நல்லா அப்ளை பண்ணி ஊற வச்சு குளிச்சிங்கனாலும் போதும், பொடுகு தொல்லை கண்டிப்பா நீங்கிடும். இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.